ஹாய். எங்களோட எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா உங்களுக்கு வந்து கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆமாம், எனக்கு வந்து கண் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு இந்த கண் சின்னதாக இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். இந்த கண் நார்மலாக இருக்குது. எனக்கு வந்து இது எப்படி ஆச்சுன்னா பிறவிலெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து கொரோனாவில் வந்து செம அதை கொரோனா வந்துச்சு. எனக்கு கொரோனா வந்து தனியாக ஒரு ரூமில் வச்சு என்னை லாக் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்லேயே. ஆனாலும் லாக் பண்ணிட்டாங்க. வெளியே மெடிசன்லாம் எதுவும் கிடையாது. அப்போதைக்கு என் குழந்தைங்க தான் என்னை எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் பசங்க எல்லாமும் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அதோட எஃபெக்ட் எனக்கு இருக்குது. இந்த கண் சின்னதாகவே தான் இருக்குது எனக்கு. என் பார்வைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட. அதனால தான் நான் இது ஒரு வீடியோவே உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனாவில் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல் இருந்த நகையெல்லாம் அடகு வச்சு, அந்த நகை நான் இன்னும் கூட கொரோனாவில் வச்ச நகை நான் என்னால் திருப்ப கூட முடியல. ரசீதெல்லாம் வச்சுருக்கேன். அது திரும்ப வருமானு சொல்ல தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சி. ரொம்ப லாஸ் ஆகிடுச்சிங்க. கொரோனாலேருந்து நான் நிறைய கொரோனாவுக்கு முன்னாடிலாம் நான் வீட்டோட ஒரு மல்லிகை கடை வச்சு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நான் வீட்டோடு தான் இருந்தேன். மாடு இருந்துச்சு, மாடு பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டோடு இருந்தேன். கொரோனாக்கு அப்புறமா கடைக்கு வந்து காசு வச்சுருந்தது என்னால் சப்ளை பண்ண முடியல, முதல் வைக்க முடியல. அதனால் எல்லா கடையும் மல்லிகை கடை எடுத்துகிட்டு வாட்டர் கேன் மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. வாட்டர் கேன் 20 லிட்டர் கேனு, 6 லிட்டர் கேனெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சுருவேன். கல்யாணத்துக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன். அதான் அந்த அந்த கொரோனாவில் ரொம்ப லாஸுங்க. காசு லாஸு, வேலை போச்சு, நிறைய பொருட்கள் போச்சு. அதையும் தப்பிச்சு உயிரோடு நான் திரும்ப வந்திருக்கேன். அது வரலுமே எனக்கு சந்தோஷம்தான். அப்போ தான் அந்த அந்த கொரோனாவில் வந்த அந்த பிரச்சனையில் எனக்கு அந்த கண் கொஞ்சம் சின்னதாகவே ஆகிடுச்சிங்க. அதை என்னை ஒருத்தர் கேட்டாங்க, அக்கா உங்களுக்கு கண் ஒரு மாதிரியாக இருக்குது, பிறவிலேருந்து எப்படி இருக்குன்னு. இல்லை, பிறவியில் இல்லை, நான் நல்லா இருந்தேன். கொரோனாவில் என்னை பாதித்ததில் இந்த கண்ணும் ஒன்று. ஓகே.